எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். நாம +1 +2ல படிச்ச என்னது பாத்துட்டு இருக்க பூமாரி? பரிட்சை வருதுலக்கா, அதுக்கு எப்படி படிக்கணும், பழைய வருஷ क्वेश्चन பேப்பர் எப்படி வரும் அப்படினா பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியே. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எதுவுமே பார்க்கறது இல்லையா? பார்க்க மாட்டேங்க. பார்த்தமே அதுலயே டைம் போயிரும் மத்தியா. எனக்கு படிக்கணும். எப்படியாவது டாக்டர் சீட் வாங்கிரணுங்க. அதுவும் மெடிக்கல் காலேஜா பாத்துங்க பக்கத்துல எங்கயாவது கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு எங்க அம்மையை விட்டுக்கிட்டு வெளிய போய் இருக்கிறதுக்கே சரியா இருக்குது. ஆனா எப்படியும் வெளிய எனக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் கிடைக்கலாம். எப்படியும் வெளிய தான் போய் ஆகணும். என்னன்னு இருக்க போறேன், எப்படி இது பண்ண போறேன் ஒண்ணுமே தெரியல. சரி அத பத்தி இப்ப யோசிச்சிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் நீட்ட கிளியர் பண்ணு. அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாமக்கா. சரிக்கா. நீ 5 வருஷம் நல்லா படிச்சிட்டான் வை. அதுக்கு அப்புறம் டாக்டர் ஆயிடலாம்ல. எங்கனால ஹாஸ்பிடல் வச்சிடலாம். நம்ம ஊர்லயே ஒரு ஹாஸ்பிடல் வச்சிட்டு உங்க அம்மி கூட நீ இங்க இருந்துடலாம். ஆமாக்கா. இச்சுடி வந்துடா. இவன் எங்க? சந்தியா? என்ன நிப்பாட்டு இங்கடா. சரி சரி இறங்கு. சந்தியாக்கு இந்த அண்ணனை எனக்கு நீ சொன்னா? ஆமா பூமாரி. எப்படி இங்க வந்தா? சுபின்க்கு ஃப்ரெண்டா? தெரியலேக்கா. நீதான் பாத்துட்டே இருக்கவே. பாத்தேன். என்ன? சொல்லு தம்பி. என்ன அங்க ஒரே பார்வையா இருக்குது? சும்மா பார்த்தேன். இதான் உன் ஃப்ரெண்டா? ஆமா என் ஃப்ரெண்ட் பூமாரி. பக்கத்துல இருக்குது? அது எங்க அக்கா. எங்க அம்மைக்கு அக்கா மாமா. ஓஹோ சொந்தக்காரனா? என்னனே? ஒண்ணுல சும்மா கேட்டேன். சரி. அந்த நோட்ஸ் முன்னாடி வச்சு கொடுத்தோம்ல தாங்க. அந்த ஐஸ்கிரீமே எடுத்து கொடுங்க. இன்னும் ஐஸ்கிரீம் அந்த நோட்ஸ் தாரம்டே. ஒரு நிமிஷம் நில்லு. இன்னா சரி சரி விட்டுறேன். இனிமே எதுவும் வா. நானும் இப்ப ஃப்ரீ தான். உனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் எங்கல? இது நீங்க இருக்கவே எனக்கு தெரியாது. எப்ப வந்தா? நான் கொஞ்ச முன்னாடி வந்தாச்சு. பெரியம்மா இங்க தான் இருந்தாவ. இப்பதான் சின்ன பண்ணாத்த வீட்டுக்கு போயிருக்கா பாத்துக்க. இப்ப வந்துருவாவ. அப்படியே? எனக்கு தெரியாது டி சந்தியா. என்கிட்ட ரூபாய் வேற இல்லையே. 30 ரூபாய் இருந்துச்சு. இவளுக்கு ஒரு கோனைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்களுக்குலாம் வாங்கி தரது உனக்கு இருக்காதுல. பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுக்காவது வாங்கி கொடுத்தால. லை சுபின். ஒரு 5 நிமிஷம் நான் வந்துறேன். லேட் ஆயிடும் உங்களுக்கு. ஐயோ லேட்லாம் ஆகல. நான் பக்கத்துல ஒரு இடம் வரை போயிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் நீ பேசிட்டு இரு. எங்க போறான்? லேச்சுபி அது யார்ல? அண்ணே அண்ணேன்னு கூப்பிடியே நல்லா தெரிஞ்ச பையனா? நாங்க தான் எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சிருவோமே. அடிக்கடி கிரவுண்ட்ல நிக்கும்போது பாப்பேன் பத்துக்கு அந்த வழியே போவேன். அப்படியே ஆயிட்டு பேசி அதெல்லாம் ஃப்ரெண்ட் பிடிச்சாச்சு. அடிக்கடி இங்க பொண்ண வீட்டு லிஃப்ட் கேட்டா கொண்டு இறக்கி விட்டுறோம் பத்துக்கு வீட்டுக்கிட்டே. நல்ல அண்ணே நல்லா பேசுவாவே. அதனால அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்க ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருந்ததா கரெக்ட்டா
எப்பவும் போல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ்ளோ என்ன ரெண்டு பேரும் வெளிய இருக்காள்வ? இது யார் வந்திருக்குது? எம்மா சுதி வந்திருக்கா? வா மக்களே, நல்லா இருக்கறியா? ஆமா டீ நல்லா இருக்கேன். ஏ மக்கா, பெரியம்மா எப்படி இருக்க மக்கா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என் செல்ல மொவம்லா. எவ்வளவு நாள் ஆவு பிள்ளைய பார்த்து. யாம்ல அம்மா சாப்பாடு தரலையோ? இப்படி மெலிஞ்சு ஒண்ணுக்கலாம போய் இருக்கா? ஆமா பெரியம்மா, என்ன இருந்தாலும் நீங்க கவனிக்க மாதிரி வருமா? நடிப்பா. யாம்ல எங்க சித்திய பத்தி குறை சொல்லியா? பாருங்க பெரியம்மா கால. இப்பதான் அக்கான வாயில இருந்து வந்திருக்குது. இவ்வளவு நேரம் வாட்டி போட்டி சண்டையாட்ட இடந்தா என்ன பெரியம்மே பார்த்தோன்னு பம்மியா? போட்டியங்க. ஏடி யாம்டி பிள்ளைய பத்தி ஆசியா? அவன் என் தங்கச்சி பத்தி சொல்லி உனக்கு என்ன செய்வு? உங்களுக்கு தங்கச்சினால எங்க சித்தி ஒண்ணு சாப்பாடு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாவ. இவன் ஒழுங்கா திங்காம வெளிய எங்க வெயில்ல சுத்திட்டாளையா? அவன் மெலிஞ்சிருக்கிறதுக்கு அவ சாப்பாடு கொடுக்கலையோன்னு கேக்குறியே? அப்ப நாங்களும் மெலிஞ்சுதான் இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு தரலையோ? எப்பா என்ன புரிஞ்சு தள்ளியா? பாரு மக்களே, இவள சித்திகாரி பத்தி சொன்ன உடனே என்ன கோவம் வருது பத்தியா? அட பாருங்க பெரியம்மா. ஏடி எங்க பெரியம்மை பத்தி மட்டும் நீ எதுக்கு சொல்லியா? உங்க பெரியம்மை பத்தி நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லல. அவ எங்க சித்திய சொன்னனால நான் சொல்ல வேண்டியதாயிட்டு. நீ எந்தால குறுக்க வராத போல. வேணும்னா உங்க பெரியம்மை உங்க வீட்ல கொண்டு வச்சுக்க. சித்தி எனக்கு தந்துரு. சரி நான் வச்சுக்கிறேன். ஏன் நான் பார்க்க மாட்டேனோ? உங்களை விட நல்லா வச்சிருப்போம் எங்க பெரியம்மையே. என்ன பெரியம்மா அப்படிதானே? பெரியம்மா என்ன கண்ணெல்லாம் கலங்குது? என் தங்க பழமே, ஒன்னே மாதிரி நல்லா என்னைய பாத்துக்கிடுவேன்னு சொல்லியதுக்கு ஒரு ஆள் இல்லம்மா. நீ மட்டும் நம்மள எப்பவுமே இப்படி சொல்லியா? ஆமா, அவன் சொல்லியோட சொல்லிட்டு போயிருவான். நாங்க சொல்லாம செஞ்சு காட்டுவோம். அது இவளுக்கு புரியாது. இனி நல்லா பாத்துக்கிடணும் மோனே. சரி பெரியம்மா, அதுக்கு போய் இப்படி அழுதியே? எனக்கு ரெண்டு அம்மா. நீங்களும் ஒண்ணுதான், அவியலும் ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் எப்பவும் நல்லா பாத்துக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. சரி மோனே. ஏ ராணி அக்கா, என்னம்மா? என்னக்கா உங்க பிள்ளைகள் உங்களை பாத்துக்கிடாதா? இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? என்ன இருந்தாலும் ஒரு நாள் அவளு வேற வீட்டுக்கு திரும்ப போவாள்வ. நம்ம கூடயே அம்மா வச்சு பாத்துக்கிட முடியும். ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நம்ம கூடயே இருப்பான். நம்மள நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். இந்த பிள்ளைகள் எங்க போவோ கெட்டி குடுக்க இடத்துல போய் மாதிரி அங்க உள்ள மாமனார் மாமியார் தானே பார்க்க முடியும். நம்மளுக்கு ஒன்னா பிள்ளைகளை கூப்பிடவே முடியும். அவிய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எக்க அப்படி எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க. ஆம்பளை பையலா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அம்மா. பொம்பளை பிள்ளைதாங்க நல்லா பாத்துக்கிடும். ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு இப்படி வருத்தப்படாதீங்க. அதானே எம்மா, நான் இருக்கமா உங்களை பாத்துக்கிட. நீங்க இவ்வளவு இதை யோசிச்சு வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு வருத்தமாயே இருக்குது. ரெண்டு பொட்ட பிள்ளைகளை பெத்துட்டோமா, நம்மள கடைசி காலத்துல யார் பாப்பான்னு தோணிட்டா இருக்குது. இதெல்லாம் எங்ககிட்ட நீங்க ஒரு நாள் சொன்னது இல்லையே. அப்படி இல்ல மக்கா, நீ இப்பதான் முத தடவை இப்படி நான் உங்களை பாத்துக்கிட்டேன்னு சொல்லியா? ஆனா சுபின் எப்ப வந்தாலும் இப்படி இருந்து ஒரு வார்த்தை சொல்லாம போக மாட்டான். அதனால சொன்னேன். சரிம்மா, நீங்க இப்படி அழாதீங்க. பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமாலாம் இருக்குது. எங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சரிம்மா. புமாரி எந்திரி, வா வீட்டுக்குள்ள போவோம். சரிக்கா. சரி ஏக்க போட்டு இதுக்கெல்லாம் இப்படி போய் இது பண்ணிட்டு இருப்பாப்ல. பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிடா. நீங்களே இப்படி பண்ணுன மாதிரி நாங்க எங்க போறதுக்கு? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பிய. எத்தனை நாள் தான் லட்சுமி நானும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்குது. எனக்குள்ள என்னையும் யாரும் பாத்துக்கிடணும், எனக்கும் எல்லாரும் எல்லாம் பண்ணணும்ல ஆசை இருக்கதானே செய்யும். நான் மத்தவங்களுக்கு வாடி வாடி செய்யும். ஆனா எனக்குன்னு செய்ய யாராவது இருக்காவளான்னு யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது. யாரு நம்மள பாத்துக்கிடாம போயிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். பத்துக்கு சில நேரம் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கட்டி கொடுத்துட்டு நானும் அவையில மட்டும்தானே வீட்டுல இருப்போம். அதெல்லாம் யோசிப்பதுக்கு ராத்திரி இருந்து ஒரு பக்கம் பயமா தான் இருக்கும். லட்சுமி எக்க நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேராமே போயிடும். நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்களா இப்படி போட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க. உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். எதுனாலும் நான் செய்ய ரெடிக்கும். உங்களுக்கு எப்பவும் இந்த லட்சுமியை நினைச்சுக்கிடுங்க. என்னை கூப்பிடுங்க, நான் உடனே ஓடியாரேன். எனக்குலாம் நீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் மறந்தவே இல்லை. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா இருக்காவ, உங்க அண்ணி ஃபேமிலி இருக்காவ, உங்க தங்கச்சி இருக்காவ. ஆனா எனக்கு என் நிலைமை யோசிச்சு பாருங்க. யாராவது இருக்காவளாக்க? அம்மா என் பையன் இறந்துட்டாவ, என் கூட பிறந்த அக்காளி இறந்துட்டா. பாருங்க நான் ஒத்தையில தான் இருக்கேன். என் புருஷன் என் பிள்ளைகளு, அவ்வளவுதாங்க என் வாழ்க்கையே. உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்லாக்க. ஆமா லட்சுமியோ, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டம். வா வாழ்க்கையெல்லாம் யோசிக்கும் போது நான் எவ்வளவோ மேல்தாமா. நான் வந்து முன்னாடி வச்சு இப்படி அழுதுட்டு இருக்கேன் பாரு. வா உள்ள போவோம். வாங்க வாங்க. என்னது வண்டி சத்தம் கேக்குது? ஐயோ ஆண்டி, இது என்ன இங்க? ஏப்பா என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கறியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. சுபினை கூப்பிட வந்தேன். சுபி உன் ஃப்ரெண்டாமா?
ஆமா எனக்கு அவன ரொம்ப நாளா தெரியும். அடிக்கடி பைக்ல லிஃப்ட் கேட்பான், அப்படி கொண்டு விடுவேன், அப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இப்பவும் நான் தான் கொண்டு விட்டேன். ஒரு வேலையா பக்கத்துல போயிருந்தேன், அதான் இப்ப திரும்ப வந்தேன் அவனை கூட்டிட்டு போனோன்னு. அப்படியா? இதுவரை வந்துட்டு வா இறங்கு, நம்ம ஃப்ரெண்ட் வீடு தான். அப்படியா ஆண்டி? ஆமா மக்கா இறங்கு. ஐயோ பரவாயில்ல ஆண்டி. எடே வாடே, சந்தியால இங்க தான் இருக்கா. அதான் தெரியுமே. ராணிகா சந்தியாலுக்கு ஃப்ரெண்டாக்கா? ஆமா லட்சுமி, சந்தியாலுக்கு தெரிஞ்ச பையன் தான். அப்படியே மக்கா வா அப்போ. சந்தியா ஐயோ அவளை வேற கூப்பிடியாவல. எடிங்க பாரு உன் ஃப்ரெண்ட். என்னம்மா இங்க இரு மக்கா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, உள்ள வான்னு கூப்பிடு. சே எங்க அம்மா எவ்வளவு வெகுளியா இருக்கவ. இதெல்லாம் பாக்கும்போது நம்ம அவியில ஏமாத்தியம்மான்னு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது. என்னத்த சொல்ல, உள்ள வானா கூப்பிட நிப்போம். ஏமா அவன் சுபிக்கு ஃப்ரெண்ட் தான், அவனை தான் கூப்பிட வந்திருப்பான். நான் அவனை கூப்பிடேன். சுபி ஏலே என்னடி லே வந்துட்டான். ஐயா ஆமா என்ன போமா. சரி வா போவோம். என்ன மக்கா இதுவரை வந்துகிட்டு இறங்கவே மாட்டேக்கா. ஐயோ பரவாயில்ல ஆண்டி, இன்னொரு நாள் வாரேன். ஆட்டு எங்க வீட்டு கண்டிப்பா வரணும்னு. எங்க வீடு இங்க இருந்து 2 பேர் தள்ளி தான் இருக்குது. வீடு தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? அதான் அடிக்கடி அவளை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி தானே லாந்திட்டு இருக்கேன் அங்க இங்கேயுமா. மக்கா தெரியுமா? தெரியும். ஆட்டு மக்கா ஒருக்கா வான்னு. சரி ஆண்டி. லட்சுமி போயிட்டு வரேன். சரி மக்கா, அவளுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டே. ரொம்ப நன்றி மக்கா. அவிய அப்பாட்ட தான் போய் வாங்கிட்டு வரதுனா, அவிய தோட்டத்துல இருக்கிறதுனால நேராவும் ஜனாவத்துக்க. அவளுக்கு இப்பமே வேணுமா படிக்கிறதுக்கு. அத நான் தான் வாண்ட சொல்ல சொன்னமத்துக்க. சரி டி பரவாயில்லை. நான் எதனால கொண்டு வந்து கொடுத்தேன். ஏன்டி சொல்லுங்க. சரி மக்களே. பெரியம்மா சும்மா எதையாவது நினைச்சிட்டு அழுத்திட்டு கூடாதுன்னு. நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன். சரி மக்களே. போய்டாரே. இப்போ எங்க போறா? வீட்டுக்கா? இல்ல பெரியம்மா, கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாட போறேன். அதானே பாத்தேன். நல்ல ஊர் மேஞ்சிட்டு ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு போறானே. அவ எல்லாத்தையும் சொன்னா ஏன்ட. யாமக்கா இப்படி செய்ய? ஒரு 6:30க்காவது வீட்டுக்கு போக பாரு. சரி பெரியம்மா, நீங்க சொல்லிட்டீங்களா? இனி போயிடுவேன். பாப்போம். கேப் இன்னைக்கு உங்க அம்மிட்ட போன் அடிச்சி. கேளுங்க. போ போயிட்டு வா. என்னையும் போமா. இன்னும் ஒரே நிமிஷம். ஐஸ்கிரீம் நீ கேட்டல. நான் சுபிட்ட கேட்டு சண்டை போட்டு ஒண்ணு போய் வாங்கிட்டு வந்தாச்சு சார். இன்னும் பெரிய டப்பா. ஏல இவ்ளோ பெருசால கேட்டா எதுக்கு இந்த ஐஸ்கிரீம்? சும்மா தாண்டி, சுபி ஆசைப்பட்டான்னு வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் சாப்பிடுங்கன்னு. என்ன பேசியவன் தண்ணி? நான் கேக்கலையே. ஐய வேண்டாம், அப்ப பரவாயில்ல. இவ்ளோ பெரிய டப்பா ஐஸ்கிரீம் எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. இப்படி வாங்கி கொண்டு வந்திருக்கா. அவன் சும்மா கேப்பா, வேண்டாம். என்ன ஆண்டி இப்படி சொல்றிய? நான் தரத வாங்கினாதான் மாதிரி உங்க வீட்டுக்கு வருவேன் பாத்துடுங்க. என்னப்பா இப்படி பேசியா? என்ன கொண்டாங்க? இன்னா உனக்குதான் சாப்பிட்டு வாங்கி. ஓகே ஓகே. என்ன தேங்க்ஸ் நீ? சரிப்பா, பைக்ல ஏறியா போமா? எங்க அந்த ஐஸ்கிரீம் டப்பையை தூக்கிட்டு வரா? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஒத்தைக்கு அங்க குடுத்துட்டு வா, உனக்கு வேற வாங்கி தரேன். எங்களுக்கு அவ்வளவா? நீ சொத்தல சாப்பிட்டு போறியமனே? இது வேண்டாம் பெரியம்மா, தண்ணி வாங்கி தருவாங்களா? சரி சரி. சரி நான் போயிட்டு வரேன். எல்லாரும் சாப்பிடுங்க. ஆட்டு. சரி ஆண்டி பாப்போம். பாய். பாய் தம்பி. ஆண்டி பாப்போம். சரி போ. பாய்.